பசியால் வாடிய திருடனுக்கு புளியோதரை எடுத்து வந்து இளைஞர் ஊட்டிவிட்ட நெகிழ்ச்சியான தருணம் தான் இது. தெலங்கானா மாநிலம் நலகொண்டா மாவட்டம் எல்லாரெட்டி கிராமத்தில் உள்ள கோயிலை சந்தேகப்படும்படி நோட்டமிட்டு சென்ற இளைஞரை அப்பகுதி பொதுமக்கள் பிடித்து விசாரித்தனர். அந்த இளைஞர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் திருட வந்ததாக நினைத்து ஊர் மக்கள் இளைஞரை கம்பத்தில் கட்டு வைத்து தர்மடி கொடுத்தனர். அடி தாங்காமல் அலற வேண்டிய இளைஞர் தனக்கு பசிக்குது, சோறு வேண்டும் என்று சத்தம் போட்டதாக தெரிகிறது. இதனை கேட்ட மக்கள் உடனடியாக அடிப்பதை நிறுத்தி விட்டு வீட்டில் இருந்த புளியோதரையை கொண்டு வந்து திருடனுக்கு ஊட்டிவிட்டனர். கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை பெற்றுக் கொண்டு திமுக ஆட்சி நடத்தி வருவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருந்த நிலையில் திமுக கூட்டணிக்குள் பிளவை ஏற்படுத்தும் சதிச் செயலை சீமான் செய்வதாக விசிக தலைவர் திருமாவளவன் சாடியுள்ளார். ஆட்சியில நீங்க பங்கு தர மாட்டீங்கன்னு பேசுற நீ பெரிய ஆண்மகன் தானே, சிங்கம் தானே, பெரிய கொம்பு தானே, தனிச்சு நில்லு. என் ஓட்டை வாங்கிடுவ, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை, மதிமுக ஓட்டை வாங்கிடுவ, கம்யூனிஸ்ட் ஓட்டை வாங்கிடுவ, இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்க வாங்கிடுவ. எல்லாரும் வாக்குலையும் வந்து வென்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு இல்ல நான் தான் ஆளுவேன், இதான்டா சனாதனம், இதான் சனாதனம், கொடிய சனாதனம் இதான். திமுக கூட்டணிக்குள் பேச வேண்டிய அரசியலை திமுக கூட்டணிக்கு வெளியே இருப்பவர்கள் பேசுவது ஏற்புடையதல்ல. அது அவர்களின் சூது சூழ்ச்சி நிறைந்த ஒரு அரசியல். நடப்பாண்டு குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்களை அதிகரிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், சீமான் உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள 3,50,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நிலையில் 20,000 இடங்கள் நிரப்ப வேண்டிய சூழலில் நடப்பாண்டில் வெறும் 6,244 இடங்கள் மட்டும் நிரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதேபோன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு தேர்வை 16 லட்சம் பேர் எழுதுகிறார்கள் என்பதிலிருந்தே தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு தலைவிரித்தாடுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். எனவே தேர்வர்களின் கோரிக்கையை ஏற்று டிஎன்பிஎஸ்சி நடத்திய தேர்வின் மூலம் நிரப்பப்பட உள்ள 4ஆம் தொகுதி பணியிடங்களின் எண்ணிக்கையை 15,000 அரசு உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போட்டித் தேர்வுக்கு முயற்சிக்கும் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற குரூப் 4 தேர்வு மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 30,000 பணியிடங்களுக்கு தேர்வு நடத்த அரசாணை வெளியிட வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். அரசு பள்ளிகள் இல்லாத பகுதிகளில் இயங்கும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு சலுகையை ஏன் வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. பூபேஷ் என்பவர் தாக்கல் செய்த இந்த மனுவில் ராமநாதபுரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் இல்லை என்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகள் தான் உள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். இதனால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கான சலுகைகளை பெற முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராமநாதபுரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இதனை கேட்ட நீதிபதிகள் மாவட்ட தலைநகராக உள்ள ராமநாதபுரத்தில் இதுநாள் வரை அரசு உயர்நிலைப் பள்ளி ஏன் அமைக்கவில்லை என கேள்வி எழுப்பினர். அரசு மேல்நிலைப் பள்ளிகள் இல்லாத பகுதிகளில் அங்குள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இளங்கலை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கு அரசால் வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டை ஏன் வழங்கக்கூடாது என நீதிபதிகள் வினவினர். இதுகுறித்து பதில் மனு தாக்கல் செய்ய பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை 15,000 வரை உயர்த்த வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அது தொடர்பான அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட குரூப் 4 பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் மாதம் தேர்வு நடைபெற்றது. இதில் காலி பணியிடங்கள் 6,244 என அறிவிக்கப்பட்டு பின்னர் கூடுதலாக 480 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டன. எனினும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதியுள்ள நிலையில் இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை 15,000 வரை உயர்த்த வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இது வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா எந்த வருஷமும் இவ்வளவு கம்மியாக வேகன்சி இல்லை. இதில் 6,244 வேகன்சியில்
வெறும் 5000 வேகன்சி மட்டும்தான் வந்துட்டு நார்மலாக உள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேகன்சி. ஒரு 2400 வேகன்சி கிட்ட வரைக்கும் நமக்கு ஃபாரஸ்ட் தான் வருது. ஸோ இந்த மாதிரி கம்மியான வேகன்சி இது வரைக்கும் எங்கேயுமே எந்த குரூப் 4லையுமே வந்தது இல்லை. 15 lakhல 1% தான் 15,000 வருது. ஸோ அந்த 1% லெவல் வேகன்சியாவது வேணும், அதான் எங்களோட ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். இதை வலியுறுத்தி எக்ஸ் தளத்தில் #increase group 4 vacancy என்ற ஹேஷ்டேகை ஏராளமானோர் பதிவிட்டனர். இந்நிலையில் குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்களை அதிகரிப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அக்டோபர் 1 அல்லது 2வது வாரத்தில் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பயங்கரவாதி என விமர்சித்த மத்திய அமைச்சருக்கு எதிராக கர்நாடகா காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அண்மையில் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டார். அப்போது இந்தியாவில் சீக்கியர்கள் தலைப்பாகை அணிய அனுமதிக்கப்படுவார்களா என பேசியதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் ராகுலின் பேச்சு கண்டித்த மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு ராகுல் காந்தி இந்தியாவின் நம்பர் 1 பயங்கரவாதி என விமர்சித்தார். சீக்கியர்களை பிரிக்க முயற்சிப்பதாக விமர்சித்த அவர் ராகுல் காந்தி இந்தியர் அல்ல என்றும் பிரிவினைவாதிகளும் நாட்டின் எதிரிகளும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக உள்ளதாகவும் கூறினார். இதுகுறித்து கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பெங்களூருவில் உள்ள ஹை கிரவுண்ட் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரியில் கிள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கீழ்மிடாலம், மிடாலம், இணையம், புத்தந்துறை, 7 தேசம், கொல்லங்கோடு ஆகிய கிராமங்களில் அணுக்கனிம சுரங்கங்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் அக்டோபர் 1ஆம் தேதி தக்கலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. இத்திட்டத்தினால் சுற்றுச்சூழல் பாதிப்புகள், மக்கள் உடல்நலம் மீதான தாக்கம், கடலரிப்பு போன்றவை ஏற்படும் என்பதால் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பது முற்றிலும் தடை செய்ய வேண்டிய நடவடிக்கை என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. எனவே தமிழக கடலோர பகுதிகளில் தாது மணல் உள்ளிட்ட அணு கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் திட்டங்கள் முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் எவ்வித அணுக்கனிம சுரங்கங்களையும் திறக்கக்கூடாது எனவும் கூறியுள்ளது. இது தொடர்பாக நடைபெறும் மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகள், அமைப்புகள், சுற்றுச்சூழல் அமைப்புகள் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டையில் ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறையினர் தாக்கியதாக புகார் எழுந்த நிலையில் அவரை தாக்கவில்லை என காவல் துணை ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார். கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான மோகன் என்பவருக்கும் மற்றொரு ஆட்டோ ஓட்டுநரான யுவராஜ் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டது. அப்போது பாட்டிலை எடுத்து மோகனை யுவராஜ் தாக்க வருவது அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இந்த தகவல் அறிந்து வந்த ஆர்கே நகர் காவல் நிலையத்தினர் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அப்போது தன்னை ஏன் அழைத்துச் செல்கிறீர்கள் என காவலர்களுடன் மோகன் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மோகனை காவல் நிலையத்தில் வைத்து காவலர்கள் கொடூரமாக தாக்கியதாக அவரது தாய் குற்றம் சாட்டியுள்ளார். உள்ள இட்டுன்னு போயிட்டு அவ்வளோ அடி அடிச்சிருக்கிறாங்க சார். பாத்ரூம் போற இடத்துல அடிச்சுக்கிறாங்க, லெட்டின் போற இடத்துல இதை வச்சு குட்டி இருக்கிறாங்க சார். ரத்தமா வருதுன்னு சொல்லி சொன்னாங்க சார் எதிர்க்க வரும்போது. இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மோகனை காவல் நிலையத்தில் தாக்கவில்லை என வண்ணாரப்பேட்டை காவல் துணை ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார். மோகன் மதுபோதையில் இருந்ததால் காலையில் வருமாறு வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாகவும் பின்னர் யுவராஜ் அளித்த புகாரின் பேரில் காலையில் மோகனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியின் உடல் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் மூலக்குத்தலம் மயானத்தில் எரியூட்டப்பட்டது. சென்னை ஏழுக்கிணறு அருகே உள்ள காக்காத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 36 வயதான பாலாஜி மீது கொலை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. வியாசர்பாடி அருகே பதுங்கியிருந்த நிலையில் அவரை காவல்துறையினர் பிடிக்க முயன்றபோது துப்பாக்கியால் சுட்டதால் காவல்துறையினரும் என்கவுண்டர் செய்தனர். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு நடைபெற்ற நிலையில் உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் பாலாஜியின் உடல் மூலக்குத்தலம் பகுதியில் உள்ள மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது அவரது உடலை பார்க்க உறவினர்கள், ஆதரவாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பாலாஜியின் உடலை எரிமேடைக்கு கொண்டு சென்று எரியூட்டப்பட்ட பிறகும் கூட அவரது ஆதரவாளர்கள் இடத்தை விட்டு நகர மறுத்ததால் கூச்சல் குழப்பம் நிலவியது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த நபர்கள் மீது காவல்துறையினர் தடிக்கடி நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஆதரவற்றோர் 100க்கும் மேற்பட்டோர் பேருந்து நிலையத்தின் உள்ளே இரவு தங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். பேருந்து நிலையத்தில் உறங்கிவிட்டு காலையில் அங்கிருந்து கிளம்பி பணிக்கு சென்று மீண்டும் இரவில் வந்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்த மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்கள், முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள்
பொதுமக்கள் மீது காவல்துறையினர் திடீரென தடியடி நடத்தி அங்கிருந்து விரட்டி எடுத்தனர். இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் பேருந்து நிலைய முகப்பு வாசலில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பேருந்து நிலையத்திற்கு உள்ளே மாநகர பேருந்துகள் செல்ல முடியாமல் சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன. நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் பேருந்து நிலையத்தின் உள்ளே படுக்க அனுமதிக்கப்பட்டதால் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.